உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பல தகவல்களை நாம் இந்த பதிவின் வழியாக புரிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக சர்க்கரை வியாதி எனும் சதி என்ற தலைப்பில் நாம் சர்க்கரை வியாதியை பற்றி சற்று புரிந்து கொள்ளலாம். கடந்த பதிவில் சர்க்கரை வியாதி தொந்தரவுகளை பற்றி பார்த்தோம். அதற்கு முன்பு சர்க்கரை வியாதி உருவான விதம், அதை வளர்த்த அலோபதி மருத்துவம், அது குறித்து தெளிவாக பார்த்தோம். புதிய நபர்கள் புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒரு முறை சர்க்கரை வியாதியின் சதித்திட்டங்களை பற்றியும், அலோபதி என்று சொல்லக்கூடிய இந்த நவீன மருத்துவம், ஆங்கில மருத்துவம் சர்க்கரை வியாதியை எந்த அளவிற்கு வளர்த்து வருகிறது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நாம் அன்றாட வாழ்வில் உண்ணக்கூடிய உணவுகள் நம் உடலில் முழு ஆற்றலாக மாறுகிறது. உணவில் இருக்கக்கூடிய சத்து உடலில் சேர வேண்டும் என்றால், அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை உடல் முழுவதுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இடையில் ஒரு செயல் நடக்க வேண்டும். அந்த செயலுக்கு பெயர்தான் செரிமானம். செரிமானம் பலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்ணக்கூடிய உணவில் என்ன ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் முழுவதுமாக உடலுக்குள் சேரும். செரிமான கோளாறு இருப்பவர்களுக்கு உணவில் ஆற்றல் இருக்கும், ஆனால் அந்த ஆற்றல் உடலில் சேராது. நாம் எதற்காக உணவு உண்ணுகிறோம் என்றால், பொதுவாக வழியில் செல்லக்கூடிய 10 நபர்களை அழைத்து கேட்டால் எதற்காக உணவு சாப்பிடுகிறோம்? சத்துக்காக உணவு சாப்பிடுகிறோம் என்பார்கள். சத்தா? உணவில் என்ன சத்து இருக்கு என்றால், சாதாரண மனிதர்களுக்கு கூட எந்தெந்த உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்ற ஒரு அறிவு என்று இருக்கிறது. பால் குடித்தால் கால்சியம் கிடைக்கும், முட்டை சாப்பிட்டால் கால்சியம் கிடைக்கும், பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் இரும்பு சத்து கிடைக்கும் என்று உணவுகளில் இருக்கக்கூடிய சத்து சார்ந்த புரிதல் என்று பொதுவாக மக்களிடத்தில் பரவி இருக்கிறது. அப்போ எதற்காக நம்ம உணவு சாப்பிடுகிறோம் என்றால், சத்துக்காக உணவு சாப்பிடுகிறோம் என்ற ஒரு புரிதல் உள்ளது. ஆனால் அதற்கு முன்பு சக்திக்காக, ஆற்றலுக்காக நாம் உணவை உண்ணுகிறோம். உடல் இயங்க வேண்டும் என்றால் சத்து வேண்டும், மறுக்க முடியாது. ஆனால் சத்துக்கு முன்பு சக்தி வேண்டும், ஆற்றல் வேண்டும். சத்தை அளந்து விடலாம், சக்தியை அளக்க முடியாது, ஆற்றலை அளக்க முடியாது, உணர மட்டுமே முடியும். அவ்வாறு அளக்க முடியாத, உணர மட்டுமே முடியக்கூடிய அந்த ஆற்றலை எதிலிருந்து இந்த உடல் எடுத்துக்கொள்கிறது என்றால், சுவாசிக்கக்கூடிய காற்று, அருந்தக்கூடிய நீர், உண்ணக்கூடிய உணவுகள், கேட்கக்கூடிய வார்த்தைகள், பார்க்கக்கூடிய நபர்கள், காட்சிகள் என பல்வேறு விதமாக உடலுக்கு தேவையான ஆற்றலை உடல் எடுத்துக்கொள்ளுகிறது. நமது சொல்லில் ஆற்றல் உள்ளது, சக்தி உள்ளது, எனர்ஜி உள்ளது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஆற்றல் உள்ளது, சக்தி உள்ளது, எனர்ஜி உள்ளது. இப்படி பல்வேறு விதமாக உடல் தனக்கு தேவையான ஆற்றலை தானாக எடுத்துக்கொள்ளுகிறது. இதில் சில விடயங்கள் மட்டும் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது. அதுதான் அருந்தக்கூடிய நீரும் உண்ணக்கூடிய உணவும். இந்த உணவை நாம் எவ்வாறு உண்ணுகிறோம், எவ்வாறு உண்ண வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டேமேயானால், சர்க்கரை வியாதி மட்டும் கிடையாது, இன்னும் வியாதிகளுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த எந்த வியாதியும் எவர் ஒருவருக்கும் தாக்காது. உணவுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் கவனித்தோமேயானால். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வாறு உணவு உண்ணுகிறோம் என்றால், கடிகார நேரத்திற்கு உணவு உண்ணுகிறோம். டைம் ஆயிடுச்சு, சாப்பிடணும். இந்த மனநிலையில் தான் நாம் உணவு சாப்பிடுகிறோம். உண்மையாகவே பசி எடுத்தால் கூட, இல்ல இன்னும் டைம் ஆகல, என்ன ஷிஃப்ட் முடியல, என் ஷிஃப்ட் இன்னும் முடியல, ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கலான்னு பசியை புறக்கணித்து பணியை பார்க்கக்கூடிய ஒரு செயல் நடந்து கொண்டுள்ளது. இது போன்ற செயல்பாடுகளின் விளைவுதான் உடலில்
ஆற்றல் பற்றாக்குறை, சக்தி பற்றாக்குறை ஏற்பட அடிப்படை காரணமாக அமைகிறது. எப்போ உணவு சாப்பிடணும் அப்படின்னாக்கா, முன்னோர்கள் மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. பசித்து புசி, பசிக்கும் போது சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு நம்ம பசிய கவனிக்கிறோமா, பசிய பார்த்து இருக்கோமா, பசியை உணர்ந்து இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். வயிறு காலியாக இருந்தால் அதை பசியாக நினைத்துக் கொள்கிறோம். வயிற்றில் ஒரு வெப்பம் உருவானால் அதை பசியாக உணர்ந்து கொள்கிறோம். சிலருக்கு வயிறு பொறுமல் ஏற்பட்டால் கூட அது வயிறு பொறுமல் தான் என்று தெரியாமல் அதை பசியாக நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை வாயில் போட்டு உள்ளே தள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். வாய் வழியாக நாம் எதை கொடுத்தாலும், உணவாக எதை கொடுத்தாலும் வயிறு கேட்டு தர வேண்டும். ஆனா நம்ம அப்படியா இருக்கோம்? காலையில நம்மளுடைய உணவு பட்டியலை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்ப்போமே. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டீ இல்ல காஃபி, அடுத்து காலையில உணவு பழைய சோறுல துவங்கி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி முதல் கொண்டு சோறு வரை காலை உணவு. அடுத்து மதிய கடிகார நேரத்திற்கு சரியாக உணவு. இந்த மதிய உணவிற்கும் காலை உணவிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு டீ காஃபி. அடுத்து மாலை ஒரு 4 அல்லது 5 மணிக்கு மீண்டும் ஒரு டீ காஃபி. இரவு 8 அல்லது 9 மணிக்கு மீண்டும் இரவு உணவு, திருப்தியான உணவு. காரணம், பகல் நேரத்தில் நம்ம அதிவேகமாக உழைத்து கொண்டு இருக்கிறோம். உணவு சாப்பிடுவதற்கு கூட நேரம் கிடையாது. இரவு நேரத்தில் தான் சற்று நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் உணவை சாப்பிட்டு கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை. அதனால் இரவு நேரத்தில் ஆற அமர உட்கார்ந்து திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதன் பிறகு படுத்து தூங்கினா வரக்கூடிய தூக்கம் நிம்மதியான தூக்கம். இவ்வாறுதான் அன்றாட வாழ்க்கை முறை நமக்கு சுழற்சியாக நடந்து கொண்டுள்ளது. இப்படிதான் இருக்கணுமா என்றால் இயற்கை இப்படி நமக்கு சொல்லல. இயற்கை நம்மளை இப்படி படைக்கல. இதுதான் உண்மை. வயிறு நம்மிடம் கேட்கும். உடம்புல ஆற்றல் குறையும் போது உணவு வேண்டும் என்று வயிறு நம்மிடம் கேட்கும். வயிறு நம்மிடம் கேட்கும் போது கிடைக்கிற உணவை, இருக்கிற உணவை, விரும்பிய உணவை எதை சாப்பிட்டாலும் எதை கொடுத்தாலும் இந்த வயிறு அதை முறையாக செரிக்கும். செரிமானம் நடக்கும், ஜீரண சக்தி நடக்கும். இவ்வாறு முறையாக ஜீரணம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அது உடம்புக்கு முழு ஆற்றலாக மாறும். ஒருவேளை முறையான செரிமானம் நடக்கல, சீரணம் நடக்கல அப்படின்னாக்கா அந்த உணவு உடலில் ஆற்றலாக மாறாது. ஆனால் அந்த உணவை இந்த உடல் வயிற்றுக்குள்ளேயும் வைத்திருக்காது, தூக்கி வெளியேற்றிடும். அப்போ வயிறு சாப்பிட்டோம், வயிறு காலியாயிருச்சு, இப்ப நமக்கு செரிமானம் சரியாக நடந்துருச்சு என்று நாம் நினைத்திருப்போம். இல்லை, செரிமானத்திற்கும் வயிறு காலியாகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. செரிமானம் முறையாக நடந்திருக்கா என்பதை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு இன்று நாம் சாப்பிட்ட உணவு மறுநாள் நம் வயிற்றில் செரிமானம் முறையாக நடந்திருக்கா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மறுநாள் புரிந்து கொள்வதை விட அப்போதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது எப்படின்னா, சாப்பாட்டுல என்னங்க இருக்கு, கொஞ்சம் நம்ம சற்று உற்று நோக்கவும். சாப்பாட்டுல என்ன இருக்கு? உணவுல சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு. அந்த உணவை நம்ம சாப்பிட்ட உடனே இந்த உடலுக்கு என்ன கிடைக்கணும்? ஆற்றல் கிடைக்கணும், சக்தி கிடைக்கணும். ஏன்னா உணவுல ஆற்றல் இருக்கு, அதை நம்ம சாப்பிட்டோம். வயிறு முறையாக செரிமானம் செய்து அந்த ஆற்றலை நமக்கு உடலுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா நமக்கு உடம்புக்கு என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். உடம்புக்கு எனர்ஜி கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ வேலை பார்க்கணும், இருக்கிற வேலையை நம்ம தொடருவோம். உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சிருக்கும், புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும், ஒரு வேலை பார்க்கணும்னு தோணும். இது முறையான செரிமானத்திற்கான அறிகுறி. இப்போ நம்ம சாப்பிடும் போதே இல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிறு ஒரு கனமா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்தெந்திரிக்கலாம் போல தோணுது. சாப்பிட்ட உடனே ஒரு வேலையை முனைப்பா நம்மளால வீரியமா செய்ய முடியல.
ஏன் இப்படி செய்ய மாட்டீங்க என்று காரணம் கேட்டா, இப்பதானே சாப்பிட்டோம், வயிறு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பே ஒரு கனமா இருக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்து இயல்பா செஞ்சுப்போம் என்ற ஒரு பதில் வருது அப்படின்னா, நாம் உண்ட உணவு வயிற்றில் முறையாக செரிமானம் ஆகல என்று பொருள். செரிமானத்தை எந்த ஸ்கேன் கருவியும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நம்மால் மட்டும்தான் உணர முடியும். எப்படி உணருது அப்படின்னாக்கா, இந்த வழியில தான். சாப்பிட்ட உடனேயே சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நமக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா, உடம்பில் ஆற்றல் கிடைத்திருக்கு, உண்ட உணவு முழு செரிமானம் நடந்திருக்கு என்று பொருள். இப்ப நம்மளை பத்தி நாம கற்பனை பண்ணி பார்ப்போமே, எத்தனை முறை நம்ம சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு போய் ஒரு வேலை பார்க்கணும்னு நமக்கு தோணி இருக்கு? எத்தனை முறை நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பார்க்கலாம்னு தோணி இருக்கு? எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பார்க்கலாம் நமக்கு தோணிச்சோ, அப்பெல்லாம் நமக்கு செரிமானம் சரியா நடக்கல. எப்பெல்லாம் சாப்பிட்ட உடனே புள்ளிமான் மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு போயிட்டு வேலை பார்க்கணும்னு நமக்கு தோணிச்சோ, அப்பெல்லாம் நமக்கு செரிமானம் சரியா நடந்திருக்கு. இப்ப நமக்கு தெரியும், நம்ம வயிற்றுல நம்ம சாப்பிட்ட உணவு எப்பெல்லாம் செரிமானம் நடந்திருக்கு என்று. இதைவிட எளிமையான ஒரு வழி, மறுநாள் கழிவு நீக்கம் நடக்கும்போது தண்ணியில மிதக்கணும். வெறும் செக்கை தான் வெளியே வரணும். தண்ணியில மிதக்காம தண்ணியில முழுகிச்சு அப்படின்னாக்கா, சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்து, ஆற்றல், எனர்ஜி முழுமையாக உடம்புக்கு சேரல, அது வெளியே வந்துருச்சு. அப்ப நம்ம செரிமான சக்தி குறைவாக இருக்கு என்று பொருள். இது எளிமையாக நமக்கு நாமே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசோதனை முறை. சாப்பிட்ட உணவு மீண்டும் நமக்கு பசி எடுக்கிறது என்றால் நமக்கு செரிமானம் நடந்து விட்டது என்று பொருள் கிடையாது. இதை நம்ம முழுசா கவனிச்சுக்கிறணும். ஏனென்றால் இது போன்ற நீண்ட நாட்களாக உடலில் தொந்தரவு இருக்கு என்று வருபவர்களிடம் நாம் சொல்லக்கூடிய தகவல், பசிச்சு சாப்பிடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமான பிறகு சாப்பிடுங்க. செரிமானம் எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னாக்கா, 99.99 விழுக்காடு மக்கள் எனக்கு ஜீரணமெல்லாம் நல்லா தாங்க நடக்குது என்று சொல்லுவாங்க. ஆனா 15-20 ஆண்டு காலமாக சர்க்கரை வியாதி தொந்தரவுகளுக்காகவும் இரத்த அழுத்த தொந்தரவுகளுக்காகவும் தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. வயிற்றில் முறையாக செரிமானம் நடந்தது அப்படின்னாக்கா, சர்க்கரை வியாதிக்கு அங்க என்ன வேலை? இப்ப சர்க்கரை வியாதி என்பது நோயா, சர்க்கரை வியாதிக்கு மருத்துவம் பார்க்கணுமா, அல்லது அதை விடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான சக்தியை முறைப்படுத்தணுமா என்று கேட்டால், செரிமான சக்தியை முறைப்படுத்தணும். முழு செரிமானம் வயிற்றில் நடந்தது என்றால் சர்க்கரை வியாதி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. வந்தாலும் அது வெளியேறிவிடும். இங்க செரிமானம் நடக்காததுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய தொந்தரவு. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி கொண்ட நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லையே. இன்று வீதிதோறும் வீடுதோறும் சர்க்கரை வியாதி நோயாளிகள் இருக்கார்களே, என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தால், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு உணவு உண்ணும் போது தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டே உணவு உண்ணக்கூடிய பழக்கம் இல்லை. அன்றைய காலத்தில் உணவு உண்ணும் போது கைபேசியில் பேசிக்கொண்டே உணவு உண்ணக்கூடிய பழக்கம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் உணவு உண்ணும் போது அருகில் அமர்ந்திருப்பவர்களிடம் கூட பேச மாட்டார்கள். அப்படி எவரேனும் பேசிக்கொண்டே சாப்பிட்டால் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு பேசிக்கலாம் என்று அருகில் இருப்பவர் சொல்லுவார்கள். ஆனால் இன்று சாப்பிடும் போதுதான் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாம் செய்யறோம். காரணம், சாப்பிடும் போது தான் கொஞ்சம் நேரம் கிடைக்குது, இந்த நேரத்துல போன்ல பேசிக்கலாமே. சாப்பிடும் போதுதான் கொஞ்சம் நேரம் கிடைக்குது, இந்த நேரத்துல இந்த வேலையை செஞ்சுக்கலாமே என்று சாப்பிடுவதற்கு கூட தனியாக நேரத்தை ஒதுக்காமல் அந்த நேரத்திலும் வேறு ஒரு வேலையை சேர்த்து செய்கிறோம் அல்லவா? அதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய நோய்களுக்கெல்லாம் காரணம். இது ஒரு சாதாரண விடயம்.
இதை நாம் ஏற்றுக்கொள்ளல, புரிந்து கொள்ளல, இதை நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. இது மற்றவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செயலும் இல்லை. நாம புரிந்து கொண்டு இதை வாழ்வில் கடைபிடிக்கணும். இது அழகா எங்க பார்க்கலாம்னாக்க குழந்தைகளிடம் பார்க்கலாம். துவக்க கட்டத்தில் குழந்தைகள் உணவு உண்ணும் போது பேச மாட்டாங்க. துவக்க கட்டத்தில் குழந்தைகள் உணவு உண்ணும் போது அந்த உணவை இப்போ குழந்தைங்க சாப்பிடும்போது சாப்பிடுற மாதிரி அவசர அவசரமாக சாப்பிட மாட்டாங்க. குழந்தைய தாய் குழந்தைக்கு வாயில உணவு ஊட்டினாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளுவாங்க. அவங்க உள்ள தள்ள மாட்டாங்க, இதுதான் உண்மை. அது உள்ள இறங்கும். உணவை நாம் விழுங்கக்கூடாது, உணவை நாம் விழுங்கக்கூடாது. நமது வேலை மெல்லுவதுதான். மென்ன முழுமையாக மென்ன பிறகு உணவு தானா உள்ள இறங்கும். நாம முழுங்க கூடாது. ஆனா இன்னைக்கு மெல்லுவதற்கே நேரம் இல்லை. உணவை எடுத்து வாயில வச்சு மெல்றதே இல்லை, உடனே உள்ள தள்ளுறது. இந்த நிலைப்பாட்டில் வந்துருச்சு. அப்புறம் எப்படி பிறகு செரிமானம் என்பது முறையாக இருக்கும்? ஒரு உண்மை என்னன்னா, வாயில தான் பல்லு இருக்கு, வயிற்றுல பல்லு இல்லை. இப்ப வாய் வழியாக அந்த உணவை நம்ம கூழாக மென்று உள்ளே தள்ளினால், அது உள்ளே சென்றால் வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த நொதிகள், செரிமான நொதிகள் தேவைக்கு மட்டும் உருவாகும், தேவையை விட கூடுதலாக உருவாகாது. இப்ப அறகுறையாக மென்று அவசர அவசரமாக நம்ம உள்ளே தள்ளினால் வயிற்றில் செரிமானத்திற்காக உருவாகக்கூடிய நொதிகள் அபிரிதமாக அளவுக்கு மீறி அதிகமாக உருவாகும். அதுவே நமக்கு உடல் தொந்தரவுகளுக்கு அடிப்படை காரணமாக அமையும். மிகியனும் குறையனும் நோய் செய்யும். அது நல்லதே இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று முன்னோர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அப்ப வயிற்று பகுதியில் செரிமானத்திற்காக உருவாகக்கூடிய நொதிகள் கூட தேவைக்கு மட்டும் உருவாகணும். தேவையை விட்டு கூடுதலா உருவாயிருச்சு அப்படின்னாக்கா அது வெளியேறியாகணும் இல்லையா? அந்த உருவான நொதிகள் ஒன்று பயன்படுதோ அல்லது பயன்படாமல் இருக்கோ, அதை வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சி செய்யணும் அல்லவா? அந்த நொதிகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கிச்சு அப்படின்னா அது உடலுக்கு தானே பிரச்சனையை கொடுக்கும். எனவே நம்ம உணவு சாப்பிடும் போது முழு கவனத்தை உணவு மேல வச்சு நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவை எந்த அளவுக்கு மெல்லணும் அப்படிங்கிறத பற்கள் பார்த்துக்கும். உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்கன்னு சொல்றதே தவறு. முதல்ல உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்கன்னு ஒருவர் சொல்றாரு அப்படின்னா எந்த உணவை எவ்வளவு நேரம் மெல்லணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்ல முடியாதல்லவா? அதனால உணவு சாப்பிடும்போது கவனத்தோட சாப்பிட்டோம்னா எந்த உணவை எவ்வளவு நேரம் மெல்லணும் அப்படிங்கிறத பற்கள் பார்த்துக்கொள்ளும். இறை வழிபாடு பண்ணும்போது, கடவுளை வணங்கும் போது எந்த மனநிலையிலிருந்து நம்ம இறைவனை வணங்குறோமோ அந்த மனநிலையில உணவு சாப்பிடணும். இந்த டெஸ்ட்ல நம்ம எல்லாருமே ஃபெயில். காரணம், நம்மை படைத்த இறைவன், அகில உலகத்தையும் படைத்த அந்த இயற்கை இறைவன், அந்த இறைவனிடம் சென்று நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவை ஒரு கைப்பிடி வைத்து, இறைவா நீயின்றி ஒரு அணுவும் அசையாது, என் உடலை படைத்தது நீ, ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தது நீ, என்னை இது நாள் வரை வாழ வைப்பது நீ, எனக்கு ஆரோக்கியத்தை தருவது நீ, இந்த உணவை இரத்தமாக மாற்றிக்கொடு என்று ஒரு வேண்டுதலை நம் விருப்ப இறைவனிடம் நாம் வைத்தோமேயானால், அதற்காக ஒரு நாள் முழுக்க நின்று நாம் வேண்டணும் அப்படின்னால் கூட ஒரு கைப்பிடி உணவை இரத்தமாக இறைவனால் மாற்றி தர முடியுமா? எங்கேயாவது இந்த செயல் நடந்திருக்கா? கேள்விப்பட்டு இருக்கோமா? ஒரு 2 இட்லி கொஞ்சம் கட்டி சட்னி வச்சு கடவுள்கிட்ட வேண்டி, கடவுள் அந்த இட்லியும் கட்டி சட்னியும் ரத்தமா மாத்தி கொடுப்பாரா? வாய்ப்பே கிடையாது, மாத்தி தரவே முடியாது. ஆனா அந்த 2 இட்லியும் கட்டி சட்னியும் அந்த ஒரு கைப்பிடி உணவையும் நாம சாப்பிட்டோம் அப்படின்னா நம் உடல் அதை இரத்தமாக மாற்றி தரும்.
இறைவனாலேயே செய்ய முடியாத ஒரு அற்புத செயலை நமது உடல் செய்து கொண்டிருக்கு. அப்ப இறை வழிபாடு பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது போன் பேசிக்கிட்டே சாமி கும்பிடுறோமா? பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே சாமி கும்பிடுறோமா? தொலைக்காட்சி தொடர் பார்த்து கொண்டே நம்ம சாமி கும்பிடுறோமானாக்கா கிடையாது. ஒற்றை மனநிலை. அந்த நேரத்துல ஒரு அழைபேசி வந்துச்சு அப்படின்னா கூட அதை யாருன்னு கூட நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம். அது பாட்டுன்னு மணி அடிச்சுட்டு அது ஓய்வாயிரும். இறை வழிபாடு முடித்து விட்டு வந்துதான் அந்த தொலைபேசியை எடுத்து நம்ம பார்ப்போம், யாரு போன் பண்ணி இருக்காங்க என்று. சோ அந்த அளவுக்கு கவனத்தோடு பக்தியோடு உண்மையாக இறை வழிபாடு நம்ம அனைவருமே செய்யறோம். அந்த இறைவனாலேயே அந்த இட்லியும் கட்டி சட்னியும் ரத்தமா மாத்தி கொடுக்க முடியல. அந்த உணவை நாம சாப்பிட்டா நம் உடல் அதை ரத்தமாக மாற்றி தருது. அப்ப இறை வழிபாடு பண்ணும்போது என்ன மனநிலையில இருக்குமோ அதை விட கூடுதல் மனநிலையில் இருந்து நம்ம உணவு சாப்பிடணும். இதுதான் நுட்பம், இதுதான் சூட்சம். முடிந்தவரை முயற்சி செய்யணும். அப்படி நம்ம ஒரு ஒற்றை மனநிலையிலிருந்து நம்ம உணவு சாப்பிட்டால், ஞானிகள் ரிஷிகள் அவர்களெல்லாம் உணவு சாப்பிடும்போது பார்க்கணுமே. வாய்ப்பு கிடைத்தால் அருகில் இருந்து பார்க்கலாம், இன்றளவும் பார்க்கலாம். உலகமே அழிய போகுது அப்படின்னாலும் அதை பத்தி அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அந்த கண்ணெதிரில் இருக்கக்கூடிய அந்த உணவை ரசிப்பாங்க, கண்ணால் பார்த்து ரசிப்பாங்க. பொறுமையாக மெதுவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. மொத்தமே கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதிகமான உணவு சாப்பிட்டா உடம்புக்கு ஆற்றல் என்ற ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு, ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையில உண்மை இல்லைன்னா அது மூட நம்பிக்கை தானே. அதிகமான உணவு சாப்பிட்டால் உடலுக்கு ஆற்றல் கிடைக்குன்னு கிடையாது. குறைவான உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு முழுமையான செரிமானம் நடந்தால் அது ஆற்றலாக மாறும். அதிகமான உணவு சாப்பிட்டு செரிமானமே நடக்காமல் இருந்தால் அது எப்படி ஆற்றலாக மாறும்? உணவில் இருக்கக்கூடிய சத்தை ஆற்றலாக மாற்றுவது எதுவென்று பார்த்தால் செரிமானம். அந்த செரிமானத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம வயித்தை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருமே நம்ம வயித்தை நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். எந்த அளவுக்கு செரிமானம் நடக்குது, எந்த அளவுக்கு நம்ம வயிறு நமக்கு கனமா இருக்கு இல்ல லேசியா இருக்கு, நம்மளால கணிக்க முடியும். இப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நமக்கு செரிமான சக்தி குறைவாக இருக்கு என்று நாம் உணர்ந்தோம் அப்படின்னா, இப்ப செரிமான சக்தியை முதல்ல பலப்படுத்தணும். செரிமான சக்தி பலமாக இருந்தால்தான் நாம் உண்ட உணவு முழு செரிமானமாக மாறும். அப்ப செரிமான சக்தியை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக எளிமையான ஒரு வழி இருக்கு. இதுக்காக மருந்து கடைகள்ல மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு சரியா ஜீரணமாக மாட்டேங்குது என்று சிறப்போ அல்லது மாத்திரையோ வாங்கி போட வேண்டிய தேவை இல்லை. டைஜஷன் இம்ப்ரூவ், செரிமான பலம் பெறுவதற்கு வாய் வழியா எதையும் கொடுக்காமல் இருந்தால் போதும், செரிமானம் என்பது தானாக பலமாகும். உண்ணா நோன்பு, இதைத்தான் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. லங்கனம் பரம ஔஷதம், பட்டினியே சிறந்த மருந்து. இன்னைக்கு ஒருவேளை நம்ம உணவு சாப்பிடாம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கூட அது பெரிய சாதனையா இருக்கு. மதியம் நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? நம்ம எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு 4 நாளைக்கு சாப்பிடாம இருக்கணும். அப்பதான் ஜீரண சக்தி பலமாகும். இது உண்மை. 3 வேளை சாப்பிட்ற முறையே தவறானதுங்க. உணவுக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற உணவுங்கிறது இங்க முக்கியம். நம் உணவை நாம் கணக்கிட்டு பார்ப்போம், நமது உழைப்பை நாம் கணக்கிட்டு பார்ப்போம். உடல் உழைப்பு நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னாக்கா உணவு கூடுதலாக தேவைப்படும். உடல் உழைப்பு குறைவாக இருக்கு, எண்ணம் சிந்தனை கூடுதலாக உழைத்து கொண்டு இருக்கு அப்படின்னா உணவோட அளவு குறையும். அதிக உணவு நமக்கு தேவையில்லை. அப்போ உணவுக்கேற்ற உழைப்பு இருக்கணும் அல்லது உழைப்புக்கேற்ற உணவு இருக்கணும். இன்று முதல் இதை நம்ம கடைபிடிச்சு பார்க்கலாம், கவனிச்சு பார்க்கலாம். வழக்கமா நம்ம ஒரு 3 இட்லி சாப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு அப்படின்னாக்கா 1 இட்லி குறைச்சு 2 இட்லியா சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த 2 இட்லிய 3 இட்லி சாப்பிடக்கூடிய நேரத்துக்கு சாப்பிடணும்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு 3 நிமிடம் ஆகும். ஒரு 3 இட்லி சாப்பிட்டு முடிக்க ஒரு 10 நிமிடம் ஆகும் அப்படின்னா, இந்த 2 இட்லியே 10 நிமிடத்துக்கு சாப்பிடணும். அப்போ வாயில அந்த இட்லியை வச்சு மெல்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து நல்லா மென்னு கூழாக்கி உள்ள தள்ளி பார்ப்போமே, உணவோட அளவு குறையும், உடம்பில் உருவாகக்கூடிய ஆற்றலோட அளவு கூடும். இது வெறுமனா காதில் கேட்காமல் இதை வாழ்க்கையில் செய்து பார்த்தோமேயானால் இதில் உண்மை இருக்கா என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். நாம் புரிந்து கொண்ட விடயத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து பார்ப்போம். நாம் கடைபிடித்த அந்த வாழ்வியல் முறை சரியாக இருக்கிறது, நமக்கு சுகத்தை தருகிறது என்பதை நாம் உணரும் பட்சத்தில் அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து இந்த கிடைக்கப்பெற்ற இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயின்றி நீண்ட நாட்கள் சுகமாக, சுபிக்ஷமாக வாழ்வோம் என கூறி, இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் 2 அல்லது 3 நபர்கள் மட்டும் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். ஹீலர் வேல் விஜயன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, பேசலாம். இப்போ நீங்க பேசலாங்க. ஐயா ஐயா வாழ் வளம்லையா. வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க இப்போ இன்னைக்கு சொன்ன இந்த விஷயம், இது எல்லாரும் 200% அப்படியே ஏத்துனீங்க. அதாவது நம்ம சாப்பிட்றத விட எங்க இருந்தெல்லாம் நமக்கு ஆற்றல் வருது, அது சக்தியா வருதுன்றது மிக சிறப்பா அருமையா சொல்லியிருக்கீங்க. இதை அனைவரும் கடைபிடிக்கணும் ஐயா. பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அது ஜீரணம் ஆகுதான்றது நம்மளால மட்டும்தான் உணர முடியுன்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இவ்வளவு நாளும் ஒவ்வொரு நாளும் மிக அருமையா நம்மளுடைய இந்த வாழ்வியல் முறையில உணவு வழக்க பழக்கங்களை எப்படி நடக்குன்னு ரொம்ப சிறப்பா சொல்றீங்க ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இது இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குது. இப்ப வந்துருச்சு. இப்போ போன வாரத்துல கூட ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தையா, அது ஃபிட்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சுங்கய்யா. இப்போ அவங்க பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போறாங்க. இப்போ அதை சரி பண்றதுக்கு குழந்தைகளுக்கு உண்டான ஏதாவது எதிர்காலத்துல, இன்னைக்கு முடியாதுங்க, எதிர்காலத்துல அதே போல இந்த ஹெரண்யான்னு ஒண்ணு வந்துடுதுன்னு சொல்றாங்க. அதையும் சரி பண்றதுக்கு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடையா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உறுதியாக உடல் இறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தொந்தரவுக்கு ஹெரண்யா என பெயரிடப்பட்டு இருக்கு. அதை பற்றிய நம்ம பேசுவோம். இந்த வலிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய ஃபிட்ஸ், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோங்க ஐயா. உறுதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், உருவாகக்கூடிய உடல் உபாதைகள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் பேசி அதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலை நாம் அமைத்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடையா. நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக திரு ஜோசப் மெரின் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். PPA இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. எப்படி சாப்பிடணும், எப்படி அப்படிலாம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா. ஆனா இந்த மலம் நம்ம சாப்பிட்டது செமிக்கலன்னு சொல்லி மலம் மிதக்கணும், இல்ல தாழ்த்து போகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுல திருப்பி ஒரு சின்ன கொஸ்டின்ங்கய்யா. மலம் மிதக்க கூடாது, மிதக்கணும் என்னங்கய்யா? ஆமாங்க. தாழ போனா உள்ள இருந்தா நமக்கு சரியான செரிமானம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா சிறுகுடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் அந்த உணவில் செரிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை முழுமையாக உறிஞ்சி செக்கையை தான் தூக்கி வெளியேற்றும். செக்கை ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும், அது மிதக்கும்.
இப்போ அங்க தண்ணிக்குள்ள அது முழுகுது அப்படின்னாக்கா அது ஈரத்தன்மையோட பசைத்தன்மையோட வெளியேறி இருக்கு. அப்போ அதுல வந்துட்டு உணவுல இருந்த சத்து வெளியே போயிருக்குன்னு பொருள். ஓகே, தேங்க்யூ நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.